ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பேக்கெண்ட் டெவலப்மெண்ட் தான் என்ன அண்ட் பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ பேசிக்காக வெப் டெவலப்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை வந்து பேக்கெண்ட் ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஃப்ரண்ட் எண்ட் அப்படிங்கிறது கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைண்ட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் சைடுக்கு தேவையான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. அதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போது பேக்கெண்ட் டெவலப்மெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ பேக்கெண்ட் டெவலப்மெண்ட்டை வந்து சர்வர் சைட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேக்கெண்டில் வந்து ரெண்டு செக்ஷன் இருக்குது. ஒன்று வெப் சர்வர், இன்னொன்று டேட்டாபேஸ். ஃபர்ஸ்ட்டு சர்வர் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். சர்வர் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர். அந்த கம்ப்யூட்டருக்கு நல்ல கான்ஃபிகரேஷன் இருக்கணும் அண்ட் நல்ல ரேம் இருக்கணும். அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் எப்போவுமே ஆஃப் ஆகாமல் ரன் ஆக்கிட்டே இருக்கணும். இது ஏன் அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த வெப்சைட்டை பப்ளிக்காக நீங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க. ஸோ அதை வந்து உங்களோட லேப்டாப்லேயே உங்கள் லேப்டாப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டை பப்ளிஷ் பண்ணலான்னு பார்க்குறீங்க. உங்கள் லேப்டாப்பில் இருந்து ஒரு ஐபியை க்ரியேட் பண்ணி அதை பப்ளிக்காக கொடுக்குறீங்க. இன்கேஸ் என்ன ஆகுது அப்படின்னா உங்கள் வீட்டில் பவர் கட் ஆகுது. ஸோ அப்போது பவர் சப்ளை இல்லாமல் உங்கள் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ ஆஃப் ஆகலாம். இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால ரேம் ஃபுல்லாகி உங்கள் சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா உங்கள் வெப்சைட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களால வெப்சைட்டை யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா உங்கள் சிஸ்டம் இல்லை கம்ப்யூட்டர் ஆஃபாக இருக்கும். ஸோ இதை தான் சர்வர் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான் ஹாஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் அண்ட் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் இவங்கெல்லாம் வந்துட்டு சர்வர்ஸை செல் பண்ணுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா கம்ப்யூட்டரையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸ்க்கு தேவையான பவர் சப்ளையை கரெக்டாக கொடுக்குற மாதிரியும் ரொம்ப ரொம்ப கம்மியான டவுன் டைம் இருக்கிற மாதிரியும் அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அதனால் உங்கள் வெப்சைட் யூசர்ஸ் வந்து எப்போவுமே உங்கள் வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு நம்ம சில அமௌண்ட் கொடுத்து அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், க்ளவுட் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் இருக்குது, கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் இருக்குது, அஷ்யூர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் விர்ச்சுவல் மிஷின்ஸ் செல் பண்ணுவாங்க. அதாவது வேறு இடத்துல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரு, அதை நம்ம வந்து பே பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவை, ஸ்கில் செட் தேவை அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சர்வர் பற்றி தெரிஞ்சிருக்கணும், டேட்டாபேஸ் தெரிஞ்சிருக்கணும், அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அண்ட் ஏபிஐஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட்டு சர்வர் அப்படின்றத பற்றி பார்த்தோன்னா சர்வரில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே லினக்ஸ் மிஷின் தான் மேக்ஸிமம் ரன் ஆகிட்டு இருக்கும். லினக்ஸ் ஓஎஸ் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நல்ல வெப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு லினக்ஸ் கமெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், லினக்ஸ் ஓஎஸ் பற்றி நிறையா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ். டேட்டாபேஸ் அப்படிங்கிறது இப்போது facebook.com போகிறீங்க. அதுக்குள்ளே போன உடனே உங்களுக்கு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண எல்லாமே உங்கள் வாலில் லிஸ்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு நிறைய டேட்டாபேஸ் இருக்குது. அதாவது NoSQL டேட்டாபேஸ், எஸ்கியூஎல் டேட்டாபேஸ், டேபிள் ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் ஆகிருக்கிறது, கிராஃப் டேட்டாபேஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ நமக்கு யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டாபேஸ் செலக்ட் பண்ணி கற்றுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஜாவா கற்றுக்கலாம், பைத்தான் கற்றுக்கலாம். இப்போதைக்கு ட்ரெண்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா Node.js. ஸோ புதுசாக வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஈஸியாக கற்றுக்கணும் அப்படின்னா Node.js கற்றுக்கலாம். அண்ட் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா Node.js கூட காம்பினேஷன் வந்து MongoDB. ஏன்னா வந்து ரெண்டுமே ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்டு. ஸோ நீங்கள் Node.js கற்றுக்கும் போது MongoDB யூஸ் பண்ணி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த டேட்டாபேஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ கேஷிங் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ அடிக்கடி நம்ம வந்து டேட்டாபேஸில் போயிட்டு ஒரு 1,00,000 ரெக்கார்ட் இருக்கும். ஸோ 1,00,000 யூசர்லேருந்து இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். ஸோ அதுக்காக கேஷிங் எல்லாம் நடக்கும். ஸோ இந்த கேஷிங் பார்த்தீங்கன்னா மெம்கேஷ், ரெடிஸ், இந்த மாதிரி நிறையா கேஷிங் டேட்டாபேஸஸும் இருக்குது.
அண்ட் சர்வரில் பார்த்தீங்கன்னா அப்பாச்சி, என்ஜினெக்ஸ், ஐஏஎஸ் சர்வர் இந்த மாதிரி நிறைய சர்வர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து நோட்.js கூட காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா என்ஜினெக்ஸ் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த சர்வர்ஸ் எல்லாமே லினக்ஸ் வாய்ஸில் தான் ரன் ஆகும். ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து லினக்ஸை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஈஸியாக இருக்கும். அண்ட் ஏபிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணும்போது ரெஸ்ட் ஏபிஎஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஸோ அந்த கம்ப்யூட்டர், அதாவது அந்த சர்வருக்கு நீங்கள் வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, என்ன யூஆர்எல்ல கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க, என்ன பேலோட் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அல்காரிதம் நாலேஜ். ஸோ இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் நல்லா தெரிஞ்சிருந்தா உங்களால் நல்ல பேக்கெண்ட் டெவலப்பராக ஆக முடியும். ஸோ இதுதான் இந்த பேக்கெண்ட் டெவலப்மெண்ட் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நீங்கள் பேக்கெண்ட் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.